ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் எல்லாமே ஒரு டைரக்டராக உட்காந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் உட்காரும்போது சார் இந்த இடத்துல ஒரிஜினல் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற பதில் இந்த சாங் போட்டால் எப்படி இருக்கும் ஓகே ஓகே நான் தான் சகல கலாவலம் கூட எப்படி இருக்கும் இப்போ அடுத்ததாக அந்த சாங்கு இப்போ சிம்ரன் அவர்கள் டான்ஸ் சாங்கு அடுத்ததாக வந்து இந்த சாங்கு அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒத்த ரூபா தர வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சாங் போட்டால் எப்படி இருக்கும் ஸோ இப்படின்னு எல்லாமே ஒரு டேரக்டரும் மியூசிக் டேரக்டரும் சேர்ந்து ஒரிஜினல் மியூசிக் போடலாமா இல்லை இந்த சாங்கை பாரோ பண்ணி போடலாமா சாங்கை பாரோ பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மியூசிக் லேபிள்கிட்ட காப்பிரைட் வாங்கலாம் ஸோ அதை வாங்குறாங்க இதில் இருக்கிற டிஸ்பியூட் எல்லாமே லீகல் இதில் நம்ம போய் பேச முடியாது ஏன்னா இப்போது ப்ரொடியூசர் வந்து ஒரு மியூசிக் கம்பெனி விற்கிறாரு மியூசிக் கம்பெனி வந்து அவங்க ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இளையராஜா சார் நான் வந்து அந்த ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க இது வந்து லீகலான விஷயத்தில் நான் கமெண்ட் பண்ண முடியாது யாருக்கு காப்பிரைட் இருக்குது யார் அதை கிளைம் பண்ண முடியுன்றதை கோர்ட் தான் டிசைட் பண்ண முடியும் நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த டிஸ்பியூட் வரதுக்கான காரணம் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லை அதாவது அக்ரிமெண்ட் வந்து ப்ரொடியூசர் வந்து இளையராஜா சாரோட போட்டிருக்காரா இளையராஜா சார் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காரா இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும் ஸோ இதெல்லாம் தெரியாமல் இந்த டெடிகேஷனாக வருதுன்னு சொன்னீங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாங் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வரும் அதுக்கான ஒரு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது ப்ரொடியூசருடைய கடமை நான் பார்க்குறேன்